திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்போதெல்லாம் அமைகிறதோ அப்போதெல்லாம் இந்த போதை கலாச்சாரம் என்பதும் பரவுகிறது என்பது தான் காலங்காலமாக நாம் பார்க்குற அணுகுமுறைகளாக இருக்கும். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, குளிர் விட்டு போயிடுச்சு அப்படின்னு. ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இந்த ஆட்சி அமைந்தால் குளிர் விட்டு போயிடும். நீங்கள் வடநாட்டில் இருந்து வருது, குஜராத்தில் இருந்து வருது, பல்வேறு பகுதிகளில் இருந்து தான் வேண்டுமென்றே தமிழகத்திற்கு கொண்டு வந்து போதைப் பொருட்களை இறக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு தமிழக காவல்துறை நிச்சயம் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்ல, எடுக்கலை அப்படிங்கிற. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 2002 ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் வரைக்குமே 7 மாதங்களில் சுமார் 700க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள். இதை தாண்டி நம்ம ரயில் நிலையத்திலையும் விமான நிலையங்கள்லேயும் பல்வேறு விதமான பொருட்கள், கொகைன், ஹெராயின், பெத்தடமைன், என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. விதவிதமான போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் மிக எளிதாக போய் கிடைக்குது. அதாவது எல்லா சமூக விரோத செயல்களுக்குமே அடிப்படை என்பது இந்த போதை தான். போதையிலும் இந்த கஞ்சா போதை என்பது மூளையை மழுங்கடக்க செய்கிறது. அவன் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தந்தையை வெட்டி கொள்வது, தாயை வெட்டி கொள்வது, சொத்து தகராறில் வருவது. சும்மா ஒரு பழ வியாபாரம், ஒரு பழத்தை வாங்கிட்டு அதுக்கு 20 ரூபா கொடுக்க கேட்டால் அவனை அடித்து கொலையே பண்ணியிருக்கான். ஒரு சீப்பு வாழைப்பழம் எடுத்துகிட்டு இதே கேக்க நகரில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வண்டியில் அவனை தட்டி கேட்டவனை கொலை பண்ணிட்டான். கஞ்சா போதை தான். வேலூர் பக்கத்தில் பார்த்தோம், ஒரு பழக்கடையில் 2 பேர் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அடிச்சிருக்காங்க. இந்த இப்போது நம்ம நிறைய பாருங்கள், இந்த புளியந்தோப்பில் 2 மாணவர்கள் கஞ்சா போதை போலீஸார் தடுத்த போது போலீஸாரையே அடிக்கிறான். அப்போ பயம் போயிடுச்சு. தொடர்ந்து இந்த நிலைப்படை ஒவ்வொரு நாளும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும் இளைய சமுதாயம்னு டிவியில் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் சொன்னதுக்கு பின்னாடி தான் நிறைய போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும் அந்த போதைப் பொருட்கள் கைப்பற்ற இந்த விஷயங்களுமே அதிகரிச்சிருக்கு. முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு பேட்டி அவர் இருக்கிற போது சொன்னார், இந்த கஞ்சா ஒழிப்புக்குன்னே ஒரு சிறப்பு நாங்கள் தனிப்படையை அமைச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராம் கணக்கில் தான் கைப்பற்றுவாங்க. 10 கிராமு 20 கிராமு, அதிகபட்சம் போனால் அரை கிலோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக இந்த ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு மூட்டை கணக்கில் கஞ்சா 2 மூட்டை டன் கணக்கில் போயிடுச்சு. அப்புறம் ஆகிப்போச்சு, லாரியில் வர்றது அந்த மாதிரி ஆகிப்போயிடுச்சு. அப்போ இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் எல்லா இடத்துலையும் பரவலாக ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சென்னை நகரில் கண்ணகி நகர் அந்த ஏரியாவை சொல்லுவாங்க, மிக மோசமான அளவிற்கு படித்தவர்கள், இளைஞர்கள், வேலையற்ற இளைஞர்கள், இதை தாண்டி குடும்பத்தினர் மத்தியிலேயே கூட இந்த கஞ்சா பழக்கம் என்பதும் போதை பழக்கமும் வந்துருச்சு. நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அரசாங்கமே போதை தரக்கூடிய மதுவை டார்கெட்டு வச்சு விற்க தொடங்கிட்டாங்க. இப்போ அந்த போதையில் ஏராளமான பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் நாசமாயிட்டுருக்கு. அதை கொண்டு வாங்கன்னா நாங்கள் படிப்படியாக கடையை அடைச்சிருவோம், முழு முதலுக்கு வந்துடும், காந்தி ஜெயந்தியோடு நம்ம அதை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே முழுமையான அந்த மதுவிலக்கை அமுல்படுத்திடுவோம். இந்த திமுக சார்பாக நடத்துகிற மது ஆலை நடத்துகிறவர்கள் எல்லோருமே மது ஆலைகளை மூடுவதற்கு நாங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுவும் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்லாம் பேசினாங்க. எதுவுமே நடக்கலை. இந்த மது போதைக்கு எதிராக அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குடும்பத்தாரெலாம் அட்டையை வச்சு அவங்கவுங்க வீட்டு வாசலில் போராடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதனுடைய தாக்கம் அன்றைக்கி 26,000 கோடி ஆண்டுக்கு வருமானம்னா இன்றைக்கி 48,000 கோடி, 50,000 கோடி இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு வந்திருந்தது. எனவே அரசாங்கம் இதில் மிக தீவிரத்தன்மையோடு இருக்கணும். இல்லை, அதுக்கான ஒரு தனி பிரிவெல்லாம் போட்டதாக சொல்கிறேன். கஞ்சா தடுப்பு பிரிவெல்லாம் போட்டிருந்தும் கூட இப்போ இந்தளவு அதிகமாகுதுன்னா அது என்ன கடமை பேரளவில் செயல்படுகிறதா அல்லது இறங்கி வேலை செஞ்சுமே கட்டுப்படுத்த? இல்லை, அதுதான் சொன்னேன் நான் தொடக்கத்திலேயே. இந்த கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா அப்படிங்கிறாங்க. இப்போ கள்ளன் பெரிதுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, காப்பானுடைய கடமையை முழுமையாக செய்யலை அப்படிங்கிற மாதிரி. ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இப்போ இந்த கிட்டத்தட்ட 7 மாதங்களில் 700க்கும் மேற்பட்ட கஞ்சா வழக்குகள். இந்த வழக்குகளில் அந்த வழக்கு தொடுத்தவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை முடக்கிறது, அவங்களுடைய அந்த வங்கி கணக்குகளை முடக்கிறது, இதெல்லாம் பண்ணணும்னு முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சொன்னார். 2000க்கும் மேற்பட்ட அந்த கஞ்சா வியாபாரிகளுடைய அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக அவங்களுடைய அந்த வங்கி கணக்குகளை வர முடக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேருக்கு மேலே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி போட்டோம். ஏறத்தாழ
240 260க்கும் மேற்பட்டவர்களை கூண்டாசில் போட்டோம், குண்டர் சட்டத்தில் கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. சட்டப்பேரவையிலேயே மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் கூட நம்ம எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இந்த இதை சொல்கிறாரு. இது மாதிரி மிக அதிக அளவில் தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துக்கிட்டே வருது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆட்சியில் அதை தாராளமாக நடமாட்ட விட்டீங்க, குட்கா கஞ்சா அதுகெல்லாம். நாங்கள் வந்து அதை கட்டுப்படுத்துகிறோம், அதனால் கூடுதலாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். 3 ஆட்சியில் 36,000 பேர் நடவடிக்கை, நாங்கள் வந்து 69,000 பேர் மேலே நாங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறோம். அப்போ எண்ணிக்கை அதிகரிக்கிறங்கிற பொழுது நடமாட்டமும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆக முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிறது சொல்ல முடியலை. இன்றுமே பல பகுதிகளில் பொதுமக்கள் நடமாடும் இடங்களில், பள்ளி கல்லூரி உலகங்களில், ஏன் இந்த பங்க் ஸ்டார்னு சொல்கிறோம்ல, சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட அதனுடைய போதைப் பொருட்களில் நடமாட்டம் இருக்கிறதுக்கு மிக மோசமான பின்விளைவை, எதிர்கால இளைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய மிக மோசமான பின்விளைவை இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கும். குறிப்பாக கஞ்சா நடமாட்டம் இருக்கிறது. இதை முற்றும் முழுவதுமாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தலைன்னா எதிர்கால இளைய சமுதாயம் பாழாகிவிடும். அரசும் காவல்துறையும் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அரசு தரப்புலேருந்து என்னென்னலாம் செய்யலாம் நம்ம அடுத்து பேசலாம் சார். திரு துரைக்கண்ணா சார், அதாவது இது வந்து பல வடிவங்களில் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இல்லை, அனைத்து தரப்புலையும், அதில் குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய கேளிக்கை விடுதிகள்லையும் நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் இது கிடைக்கப்படுது. எப்படின்னா வகை வகையாக, வெறும் அந்த தூளா இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கேளிக்கை விடுதிகளில் கொடுக்கக்கூடிய கிளப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இதுவும் கொடுக்குறாங்க. அந்த இதில் வழக்கமான மது அப்படிங்கிறத கடந்து இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுத்து அந்த கிளப்புக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கை இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இது அரசின் கண் பார்வைக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக தெரியும். அரசுக்கோ காவல்துறைக்கோ தெரியாமல், குறிப்பாக உளவுத்துறைக்கு தெரியாமல் எதுவுமே இங்கே பெரிய அளவில் நடமாட முடியாது. இதில் தெரியும். ஆமாம், கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பதில் சொல்கிறாரு. கடந்த எதிர்க்கட்சி தலைவர் முதல்வராக இருந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் வெறும் 57,925 கிலோ போதைப்பொருள் தான் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் நாங்கள் திமுக ஆட்சி காலத்தில் 91,521 கிலோ பறிமுதல் செய்திருக்கிறோம். இந்த குட்கா விற்ற கடைகள் மட்டும் 12,531 கடைகளில் மூடப்பட்டன. போதைப் பொருட்கள் விற்று குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட எண்ணிக்கை என்பது அதிமுக ஆட்சியை விட 324%. வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதில் 346% அதிகரிச்சிருக்கிறது. இப்படி இதை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம், அதுதான் உங்களுக்கு அதிகமாக தெரியுதுங்கிறார். இப்போ இதை விடவும் கூடுதலாக இங்கே நடமாட்டங்கள் இருக்கிற புள்ளி விவரத்தை சொன்ன முதலமைச்சர் அங்கே வரத்தை பற்றி ஏதாவது சொன்னார்? அதுதான் சொல்கிறேன். அன்னைக்கு என்ன வந்தது, இப்போ என்ன உள்ளே வருதுங்கிறத பற்றி எந்த செய்தியும் இல்லை. இல்லை, இப்போ இதில் என்னென்னா, நமக்கு அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கஞ்சாவை வாங்கி விற்கும் வியாபாரிகள் தலைநகரிலே அதிகரித்து விட்டார்கள். பல்வேறு நெட்வொர்க்குகளில் சென்னைக்குள் கஞ்சா வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காக தான் ஆப்ரேஷன் கஞ்சா 1.0, ஆப்ரேஷன் கஞ்சா 2.0 என்ற அதிரடி நடவடிக்கைகளை 4 ஆண்டுகளாக நாங்கள் எடுத்து வருகிறோம். சென்னையில் கஞ்சா வேட்டையை காவல்துறை தீவிரப்படுத்தி தான் வருகிறது. ஆனாலும் இந்த கஞ்சா வரத்தையும் நெட்வொர்க்கையும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இது அவங்க காவல்துறையினர் இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த கஞ்சா பிஸ்னஸில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கருப்பு பண பரிமாற்றம் நடைபெறுகிறது. இந்த லோக்கல் முதல் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு மிகப்பெரிய நெட்வொர்க்காக இயங்குகிறார்கள். இதை சென்னை காவல்துறையால் மட்டுமே உடைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கஞ்சா எங்கிருந்து வருகிறது, யார் யார் இந்த நெட்வொர்க்கின் தலைகள் என்பதெல்லாம் காவல்துறைக்கே இன்னும் தெரியவில்லை. இது மிக ஆபத்தான நிலை அப்படின்னு அவங்க தரப்புலேயே சொல்கிறாங்க. அப்போ இந்த நெட்வொர்க்கு எங்கேருந்து என்னென்னு தமிழக காவல்துறை என்பது ஒரு காலத்தில் பேசப்பட்டது. உலக அளவில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு நாம் மாறுதட்டி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இது எங்கேருந்து வருது, இந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு கையாலாகத்தனம் அப்படிங்கிற மாதிரி. இது கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் அதை தான் நம்ம பிரயோகிக்க வேண்டி இருக்கிறது.
இல்லை அந்த குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்குனா வரத்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை அதுதான் சொல்கிறேன். காவல்துறையே முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எல்லைக்குள்ளே தானே வரப்போகுது. ஒன்று ட்ரெயினில் வரணும், இல்லைன்னா நீர் மார்க்கத்தில் கடல் வழியாக வரப்போகுது. நீங்கள் அந்த குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்குறத தவிர வேற எதை அதுதான் கையில் எடுக்க முடியும். மலேசிய நாட்டில் நினைக்கிறேன் 10 கிலோவுக்கு மேலே அதிகமான அந்த போதைப்பொருள் இருந்ததுன்னா மரண தண்டனையே விதிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் அண்மையில் கூட அந்த போதைப்பொருள் கடத்தின ஒரு ஆசாமியை வந்து மரண தண்டனை வச்சதை நமக்கு செய்திகள் பார்த்துருக்கணும். தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும். இப்போ இதில் இந்த பல 1000 கோடி ரூபாய் கருப்பு பண பரிமாற்றம் வருது அப்படிங்கிற போது இந்த கருப்பு பண பரிமாற்றம் என்பது மிக ஆயிரக்கணக்கான கோடி, நூற்றுக்கணக்கான கோடி பண பரிவர்த்தனை நடைபெறுகிற திரையுலகம் அதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து ஒரு நெட்வொர்க்கை நம்ம தடைப்படுத்தணும்ல. ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இதில் இருக்கிறாங்க. இப்போ சகோதரி சொன்னது மாதிரி 10th 9th இப்போ 8th வரைக்குமே 12-13 வயதில் இருக்கிற அந்த விடலை பருவ மாணவர்கள் கூட அவங்க என்னென்னா இது கெத்துடா மாப்பிள்ளை இதை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் கொண்டு போயிடுறாங்க. இது சீரழிவுக்கு ஒரு தொடக்கமாக அவங்க பார்க்கல. இந்த இளம் வயதினர் வந்து இதில் அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலமே நிச்சயமாக பாழாகி போகணும் எல்லா தவறுகளுக்குமே. இப்போ பத்திரிகைகளில் வரதை நம்ம செய்திகளை பார்க்குறோம்னா முதல் சுற்றில் சொன்னது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. தாயினுடைய தாலியை அறுத்துட்டு போய் அவன் விற்று இந்த போதைகளெல்லாம் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்தி வருகிறது. மிக மோசமான ஒரு கலாச்சாரம், போதை கலாச்சாரம் இங்கே பரவி விட்டது. பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர்றோம், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றோம். உங்களோடு நான் முதல்வன், பஸ்ஸுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். இதையெல்லாம் தாண்டி எதிர்கால சமுதாயம் சீரழிந்து விடக்கூடாது. இந்த இளைய சமுதாயம் சீரழிந்து விடக்கூடாது. எதிர்காலத்தில் இவர்களை தான் தலைவராக வந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இளைய சமுதாயத்தை பற்றி. பள்ளி கல்லூரிகளிலே இருந்தனா இவங்க எப்படி எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்து இந்த நாட்டை வழிநடத்துவார்கள் அல்லது அரசியல் தலைவராக வந்து வழிநடத்துவார்கள்? மிகப்பெரிய கேள்வி. அப்போ ஒரு தீவிரத்தன்மையோடு இந்த அரசாங்கம் இதை எடுக்கவில்லை என்றால் இந்த முளையிலேயே அதை கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். இப்போ எங்களால் அந்த நெட்வொர்க்கை எங்கன்னே கண்டுபிடிக்க முடியலைன்னு காவல்துறை தரப்புலேருந்து இது சொல்லப்படுதுன்னா அப்போ அவங்க செயலிழந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதுதான் நான் சொன்னேன், காவல்துறை கையாளாக. அப்போ என்ன நெருக்கடி அவர்களுக்கு, அதுதான் நம்ம இப்போ பார்க்கணும். இல்லை நான் என் சந்தேகம் என்னென்ன சார், எங்கேருந்து வேணாலும் வரட்டும், வெளிநாடுகள் வெளி மாநிலம் வரட்டும், வரக்கூடிய எல்லை தமிழ்நாடு தானே. அதுதான் சொல்ல உங்களுக்கு போக ட்ரெயின் மார்க்கோ அல்லது நீர்வழி வழியில் உள்ளே வரப்போகுது. எல்லையை உறுதிப்படுத்திட்டா அதை மீறி வரப்போகுதா என்ன? ராமநாதபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் டின்னில் வச்சுருந்த போதைப் பொருளை பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ஒரு வார காலத்தில் அது ஏதோ பவுடரு, உணவு பவுடர் அப்படிங்கிற மாதிரி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மிக முக்கிய புள்ளி அப்படிங்கிற மாதிரி. ஒரு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஐடி பிரிவிலே எதுலேயோ பொறுப்பில் இருந்தவர் மேலே ஒரு வழக்கு வந்தது. இப்போ அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இதனுடைய மூலம் எங்கே அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ எங்கே இது உருவாகிறது, எங்கேருந்து வருது? வெளிநாட்டு தொடர்பு இருக்குது, வெளிமாநில தொடர்புகள் இருக்குங்கிறது. இந்த செயின் பிடிச்சி போங்களேன், விமான நிலையத்தில் ஒருத்தர் பிடிச்சிட்டேங்க, ரயில் நிலையத்தில் ஒருத்தர் பிடிச்சிட்டேங்க, அவருக்கு வச்சிருக்காரு 10 கிலோ கஞ்சா, 20 கிலோ கஞ்சா. எங்கே நீ வாங்கினேன்? போகணும், அங்கே போங்க, எங்கேருந்து வந்ததுன்னு அங்கே போங்க. உனக்கு யார், நீயே பயிரிடுறியா, உனக்கு வெளியிலிருந்து வருதான். அப்போ இந்த செயின் அப்படியே போகிற போது எங்கே மூலம்ங்கிறது தெரிஞ்சிரும்ல. அப்போ நாங்கள் இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல என்பது எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் அல்லது காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. நிச்சயமாக அரசும் காவல்துறையும் தீவிரமாக தீர்க்கமாக இதில் ஒழித்தே தீர வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு வந்தால் நிச்சயமாக இதை ஒழிக்க முடியும், அடியோடு மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த பள்ளி கல்லூரி வளாகத்துக்குள்ள கஞ்சா போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது என்று தெரிந்தவுடனே அந்த பகுதியில் ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு, சிறப்பு போலீஸ் பிரிவுகளை போட்டு எங்கேருந்து வருது, யாருக்கு இந்த பையனுக்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி போட்டு முற்றும் முழுவதுமாக அந்தந்த பகுதிகளில், கல்லூரி பகுதிகளில் அங்கே நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு பாலத்துக்கு அடியில் சின்ன சின்ன பசங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்த்தா அங்கேருந்து தான் வருது அப்படின்னு. இந்த ரோந்து போகிற காவல்துறை அதை தாண்டி தான் போயிட்டுருக்கார். இவங்க வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்றாங்க. அப்போ அவருக்கு இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு உடனே அவர் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று கருதினாரே என்றால் நேராக அங்கே போகலாம்ல. இல்லை,
சர்வசாதாரணமாக வாங்கி அவன் கஞ்சாவை புகைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். காவல்துறை போர்க்கால அடிப்படையில் இறங்கணுங்கிறீங்க. நிச்சயமாக நல்லது அரசும் சார், நல்லது. பொறுமை நடமை. எடுத்துக்க நம்ம பேசணும், நிறைய சுதந்திரமாக விழிப்புணர்வு செயல்பட விட்டாலே போதும். ஏற்படுத்தி